फ्रेंड्स நேத்து எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு வர அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா? கோகிலா, ரோகிணி and சிவகாமி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க பண்ண வேண்டிய இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் ஓட்டாம பாருங்க. கடைசியா கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க, நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்குள்ள வரலாம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போலாம். ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் தமிழ்செல்வி ஏழை வீட்டு பொண்ணு தானே, நகையை பார்த்ததும் ஆசை வந்திருக்குமோ என்னமோ. தமிழ்செல்வி எடுத்திருந்தா கொடுத்துருமா. ஆமா தமிழ்செல்வி, என்னைக்கு இருந்தாலும் அந்த நகை உனக்கு தான் வரப்போகுது, எடுத்திருந்தா கொடுத்துரு, இல்லடி யாருக்கு தெரியாம வச்சிரு. என் குடும்பத்துக்கு திருடுற பழக்கம் இல்லை. எங்க ஆத்தாவும் அப்பாவும் எந்த தப்பு பண்ணக்கூடாது, முக்கியமா திருடக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. ஆனா இங்க வந்து என்ன சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சே. பார்வதி, அதுக்கு தான் சொன்னேன் யார எந்த இடத்துல வைக்கணும்னு. என்ன சொல்றதே நீ கேட்க மாட்டற. பெரியய்யா கூட என்ன நம்பல. நான் தான் திருடி இருப்பேன்னு இந்த வீட்டுல எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லையே, அந்த கடவுளுக்கு தெரியும். தமிழ்செல்வி, தமிழ்செல்வி. ஐயோ இவர் வந்துட்டாரே. வாங்குங்க. நீ இங்கதான் இருக்கியா? எப்பவுமே கிச்சன்ல இருப்பியான்னு கிச்சன்ல போய் தேடுறேன், கடைசியில இங்கதான் இருக்கியா? ஆமாங்க இங்கதான் இருக்கேன். என்னங்க சொல்லுங்க. டீ காபி ஏதாவது வேணுமா? நான் போய் போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல அதெல்லாம் வேணாம், நான் ரோகிணியை கடை சொல்லியிருக்கேன், டீ போட்டு எடுத்துட்டு வருவாங்க. சரி அதை விடு, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பாப்போம். என்னதுங்க சொல்லுங்க. தோ உனக்காக பாதுஷா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற? அன்னைக்கு நீ பாதுஷா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீல, உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ என்னன்னா அப்படியான்னு கேக்குற? இந்த பொடி சாப்பிடு. இல்லங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. தமிழ்செல்வி, ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? உன் முகமே சரியில்லையே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க இருங்க, நானே போய் டீ போட்டு கொண்டு வரேன். தமிழ்செல்வி நில்லு. சொல்லுங்க. எங்க என்ன திரும்பி பாரு. தமிழ்செல்வி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ அதையே ஏன் கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்லங்க. இல்ல உன்னை பார்த்தா எனக்கு தெரியாதா? சொல்லு, நான் உங்க கூட கொஞ்ச நாளா தான் பழகுறேன், ஆனா உன் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சு. தமிழ்செல்வி சொல்லு, உங்க ஆத்தா அப்பா நினைப்பு வந்துருச்சா? சொல்லு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பாண்டி தம்பி இந்தாப்பா காஃபி. ரோகிணிக்கா கொடுங்க, நான் கொடுக்குறேன், கொடுங்க. சரி தமிழ் இந்தா. ரோகிணிக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லு தம்பி. என்ன தம்பி? ரோகிணிக்கா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. தமிழ்செல்வி மூஞ்சே சரியா? அக்கா இது சொல்லாதீங்கக்கா, சொல்லிடாதீங்கக்கா ப்ளீஸ் ரோகிணி அக்கா. தம்பி பாண்டி அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, ஏன்பா அப்படி கேக்குற? ரோகிணிக்கா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. தமிழ்செல்வி மூஞ்சே சரியில்லையே, ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா அவளை? சொல்லுங்கக்கா தயவு செஞ்சு. தம்பி அது வந்து அக்கா சொல்லாதீங்கக்கா. அக்கா எதா இருந்தாலும் பயப்படாம தயங்காம சொல்லுங்க ரோகிணிக்கா. என்ன ஆச்சு வீட்டுல? பாண்டி தம்பி அது வந்து வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. ரோகிணி அக்கா. தமிழ்செல்வி நீ சும்மா இரு. ரோகிணிக்கா நீங்க சொல்லுங்க. பாண்டி தம்பி உங்க அம்மாவோட காசு மாலை நகையை காணுமா, அவங்க ரூம்க்கு போயிருக்காங்க, வந்து பார்த்தா காணுமா. என்ன ரோகிணிக்கா சொல்றீங்க? அம்மாவோட நகை காணுமா? எப்படிக்கும் என்ன ஆச்சா? தெரியல தம்பி, அதனால வீட்டுல இருக்க எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. அப்பதான் தமிழ்செல்வி உங்க அம்மாக்காக சுடு தண்ணி கொடுக்க போயிருந்தாலாம். சுடு தண்ணி வச்சுட்டு வரும்போது நகை அங்கதான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் காணோம்னு சொல்றாங்க. உங்க அத்தை கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிச்சாங்க தமிழ்செல்விய. அப்போ கொஞ்சம் கடுமையா பேசிட்டாங்க. பெரிய ஐயாவும் தமிழ்செல்விய வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டாரு. ரோகிணிக்கா என்ன சொல்றீங்க? அப்ப தமிழ்செல்வி மேல சந்தேகப்படுறாங்களா? பாண்டி தம்பி அப்படின்னு சொல்லல, இருந்தாலும் கடைசியா தமிழ்செல்வி தான் ரூமுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி உங்க அத்தை அப்பாலாம் சொல்லிட்டாங்க தம்பி. பாவம் தமிழ்செல்விக்கு மனசே உடஞ்சிருச்சு. அதுவும் உங்க அப்பா கொஞ்சம் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டாரு. அதனால தமிழ்செல்வி அழுதுகிட்டே வந்துச்சு. அதுதான் மனசு போட்டு வளர்த்திட்டு இருக்கும் போல. சரி ரோகிணிக்கா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் தமிழ்செல்வி, நீ எதுக்கு அழுகுற? நீ என்ன தப்பா செஞ்ச? நீ அழுகிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. இல்லங்க என்ன இருந்தாலும் எனக்கு நகை நட்டலாம் நான் ரொம்ப பார்த்ததே இல்ல, போட்டதும் இல்லதான். எனக்கு பெருசா அது மேல ஆசை இல்லதான். இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ஒண்ணும் இல்லாதனால நான் தான் எடுத்திருப்பேன்னு சில பேர் நினைச்சாங்கன்னா அது எனக்கு கஷ்டம் தானே. அவ சத்தியமா நான் எடுக்கல.
ஏய் தமிழ்ச்செல்வி வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு இதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? முதல்ல என் கூட வா. எங்கங்க வேணாங்க, இதை இதோட விட்டுருங்க. வேணாங்க. என்ன மதனி, இன்னமும் அந்த நகையை நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? விடுங்க, அண்ணன்ட்ட சொல்லி வேற நகை வாங்கிக்கலாம். எம்மா என்ன பேசுற நீ? வேற நகை வாங்க முடியாம நம்ம இருக்கோம். அது பாட்டியோட நகை, நீ தானே சொன்ன. அதை நினைச்சுதான் அத்தைக்கு வருத்தமா இருக்கும். ஆமா, அது என்னமோ உண்மைதான். எங்க ஆத்தா எனக்கே தரமாட்டேன்னுச்சு, மருமகளுக்கு தான் கொடுக்கணும்னுச்சு. அதான் மதனிக்கு கொடுத்துச்சு. இப்ப அந்த நகையை காணோம். அதுதான் எடுத்திருப்பாவோ. அம்மா என்னப்பா பாண்டி, சொல்லுப்பா. இந்த வீட்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல என்ன நடக்குது? பாண்டி இப்ப என்னாச்சு? ஏன்பா இப்படி பேசுற? பாண்டி, மதனியே ஏற்கனவே நகை காணோன்னு வருத்தத்துல இருக்காங்க. நீ இப்படிலாம் பேசலாமா? என்ன பிரச்சனை உனக்கு? ஏமா எல்லாரும் சேர்ந்து தமிழ்ச்செல்வி என்ன பண்றீங்க சொல்லு? பாவம் அவளை. எல்லாரும் சேர்ந்து தமிழ்ச்செல்வி மேல பட்டம் கட்டுறீங்களா திருடின்னு? டேய் பாண்டி, என்னடா பேசுற? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லடா தமிழ்ச்செல்விய. பாண்டி, அப்படி யாரும் சொல்லலையே உன் பொண்டாட்டிய. சும்மா இருங்க, எல்லாரும் எனக்கு தெரியும். பாவம் அவ எவ்வளவு அழுவுறா தெரியுமா? அவ ஏன் நகை காணோம்னா அது தமிழ்ச்செல்வி தான் எடுத்திருப்பாளா? சொல்லுங்க. ஏமா நீ கூட அப்படி பேசுவ? ஏங்க விடுங்க, அத்தைலாம் ஒண்ணும் சொல்லலைங்க. நீ சும்மா இரு தமிழ்செல்வி. நீ அமைதியா இருக்க போய் தான் இங்க எல்லாரும் பேசுவாங்க. ஏமா சொல்லுமா, நம்ம அப்பா அவ்வளவு வார்த்தை பேசியிருக்காரு தமிழ்செல்வி, நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல. டேய் பாண்டி, நானே நகை தொலைஞ்ச வருத்தத்துல இருக்கேன்டா. நீ ஏன்டா இப்படி பேசுற? அது உன் பாட்டி நகைடா. ஏமா நகை இன்னைக்கு தொலைஞ்சா நாளைக்கு வாங்கிக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? அத்தை நீங்க என்ன சொன்னீங்க தமிழ்செல்வியை பத்தி? பாண்டி, நான் பொதுவா தான் கேட்டேன். இத்தனை வருஷமா இங்கதான் இருக்கோம், நகை ஏதாவது தொலைஞ்சிருக்கா சொல்லு. இப்பதான் புதுசாலாம் காணா போகுது, அதுக்கு தான் கேட்டேன். நான் ஒன்னும் தப்பாலாம் கேட்கலையே. ஆமா மாமா, நாங்க ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. இருந்தா எடுத்தா கொடுத்துரு, பார்த்தா கொடுத்துருன்னு தான் சொன்னோம். அது ஏன் தமிழ்செல்வியை பத்தி தான் கேட்பீங்களா? ஏன் நீங்களா வீட்டுல இல்லையா? நான் கேக்குறேன். ஏங்க வேணுங்க, இதோட விடுங்க, சொன்னா கேளுங்க. என்ன தமிழ்செல்வி, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற கதையா இருக்கு? நீ தானே உன் புருஷன்ட்ட சொல்லி கேட்க சொல்லி கூட்டிட்டு வந்த, அப்புறம் ஏன் வேணாங்கிற? ஐயோ நான் எதுவும் சொல்லலமா, ஏங்க வாங்க. அத்தை அவ ஒண்ணும் சொல்லல சரியா? அவ எதுவும் சொல்ல மாட்டா. அவ மனசுக்குள்ளே போட்டு வச்சிருப்பா. நான் தான் கேட்டு கண்டுபிடிச்சேன் சரியா? அம்மா நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலாமா? நகை காணா வீடு வேற வாங்கிக்கலாம். அதுக்காக இவ மனசெல்லாம் நோக்கடிக்காதீங்க சொல்லிட்டேன். டேய் பாண்டி, யாரும் எதுவும் சொல்லலடா, விடுடா. இதோட என் நகை தான் போனா போயிட்டு போகுது, விடு. தமிழ்செல்வி ஒன்னும் பழசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வரல. அவ என் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. எங்க விடுங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். தமிழ்செல்வி நான் கல்யாணம் பண்ணது இங்க யாருக்குமே பிடிக்கல. எல்லாரும் சொல்லுங்க, நான் வேணா வீட்டை விட்டு போயிடுறேன் சரியா? நாங்க 2 பேரும். பாண்டி ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னமா, அப்பா இந்த வீட்டுல சொத்துல பங்கு இல்ல, சாப்பாடுக்கு பணம் கொடுக்கணும், எல்லாம் தான் நான் செய்யறேன். என் பொண்டாட்டி நான் தான் பாத்துக்கிறேன். இப்ப நகைய காரணம் அதுவும் இவன் மேலதான் பழிய போடுவீங்களா சொல்லுங்க? டேய் யார் இங்க தமிழ்செல்வி பழி போடலடா, விடுறா. இதோட இந்த பிரச்சனையை விடுறா. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். தமிழ்செல்வி என்னோட பொண்டாட்டி, அவளை அவமானப்பட விட மாட்டேன் நானு. அதனால அவளை அசிங்கப்படுத்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டோம். இதான் கடைசி. இதுக்கு மேல ஏதாவது அசிங்கப்படுற மாதிரி நடந்துச்சு, நானும் தமிழ்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். தமிழ்செல்வி நீயும் இனிமே கேள்வி கேளு சரியா? ஐயோ விடுங்க, வாங்க முதல்ல போலாம். எம்மா பாத்தியா, மாமாவா இது? இம்புட்டு பேச்சு பேசுறாரு. இப்படி இல்லாம பேச தெரியும்? ஐயோ ஈஸ்வரா, ஏன் என் குடும்பத்தை மட்டும் இப்படி சோதிக்கிற? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ எனக்கு நகையும் வேணாம், ஒண்ணு வேணாம். என் குடும்பம் நல்லபடியா இருந்தா போதும். மதனி பாத்தீங்களா, நம்ம பாண்டியா இது உங்க மேல எவ்வளவு உயிரா இருந்தான். எய்த்து ஒரு வார்த்தை பேசுவானா, இப்ப பாத்தீங்களா எல்லாம் பொண்டாட்டி தாசனா மாறிட்டான். ஆமாமா, பாண்டி மாமா அத்தைட்ட இப்படி பேசி நான் கேட்டதே இல்ல. இவ்ளோ கோவம் வருமா பாண்டி மாமாக்கு? எல்லாமே செல்வியோட வேலை தான் போல. அதுக்குதான் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா தெரியாது, வெளியே இருந்து வந்தவளுக பிரிக்கதான் பாப்பாளுக. மதனி நீங்க தான் உஷாரா புரிஞ்சு நடந்துக்கணும், அப்படிதான் சொல்லுவேன். ஐயோ இன்னும் இந்த குடும்பத்துல என்னென்னலாம் பார்க்க போறனோ, என்னை இதுக்காக உயிரோட வச்சிருக்க. பாத்தியடி உங்க மாமே அவளை சொன்னோன்னே எம்பிட்டு கோவத்தோட வரா. இருக்கு இதை வச்சே பிரிக்கிறேன். இப்பதான் மதனியை நம்ம சைடு இழுக்க ஆரம்பிச்சிருக்கோம். வீடு மதனி சப்போர்ட் இருக்கோம் அந்த தமிழ்செல்வி ஆடுறா. முதல்ல அதுங்க 2 பிரிப்போம். என்னமோமா பாண்டி மாமாக்கு இம்புட்டு கோவம் வரும் நான் பார்த்ததே இல்ல. எல்லாம் அந்த தமிழ்செல்வியோட வேலை தான். கோகிலா இந்தாடி இங்க வா. சொல்லு பொண்ணுண்டக்கா. என்னடி இந்த பக்கம் போற? யார் வீட்டுக்கு வந்துட்டு போற? அதுவா, இந்த வட்டிக்கு விடுற வனிதா வீட்டுக்கு தான் வந்துட்டு போறேன். என்னடி சொல்ற? வட்டி வனிதா வீட்டுக்கு வந்துட்டு போற? எதுக்கு? காசு எதுவும் வாங்க வந்தியா? அங்க வட்டிக்கு வாங்க தான் வருவாங்க. ஆமா பொண்ணுண்டக்கா, அவசரமா ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைக்கா. வீட்டுல கொஞ்சம் செலவு இருக்கு, அதான் வட்டிக்கு கேட்கலான்னு வனிதா வீட்டுக்கு வந்தேன். ஏண்டி அவகிட்ட தான் அம்புட்டு வட்டின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, நீ எதுக்கடி வட்டிக்கு வாங்குற அவகிட்ட? என்ன பொண்ணுண்டக்கா பண்றது, அவசரத்துக்கு தேவை, நம்ம வயிற்று பழப்புக்கு வாங்கி தானே ஆகணும். அதான் எம்பிட்டு வட்டியா இருந்தாலும் வாங்கலான்னு வந்தேன். கடைசியில அவங்களும் இல்லைன்ட்டாங்க. என்னடி சொல்ற கோகிலா? வட்டி வனிதாட்டே பணம் இல்லன்ட்டாளா? ஆமாக்கா, என்ன செய்யறதுனே தெரியல. வீட்டுல செலவு இருக்குக்கா, அதான் ஒன்னும் புரியாம போய்கிட்டு இருக்கேன். சரி வட்டி வனிதா கிட்ட எம்புட்டு வட்டிடி? 100க்கு 5 ரூபாக்கா.
அடியாத்தி 5 ரூபா வட்டிக்கா விடுறா? ஆமாக்கா 5 ரூபா வட்டி தான். என்ன பண்றது, எல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீட்டுக்கு செலவு பண்ணணும்னா வாங்கி தானே ஆகணும். ஏண்டி 100க்கு 5 ரூபானா லட்சத்துக்கு 5000 ரூபா வட்டியாடி மாசத்துக்கு? ஆமாக்கா. ஏன்க்கா இப்ப நான் இருக்கிற நிலைமையில 100க்கு 7 ரூபா வட்டினா கூட வாங்குற நிலைமையில தான் இருக்கேன். ஆனா பணம் தர ஒருத்தரும் இல்லையே. என்னடி சொல்ற கோகிலா, 100க்கு 7 ரூபானாலும் வாங்குற நிலைமையில இருக்கியா? அப்ப லட்சத்துக்கு 7000மா? ஆமாக்கா. ஏண்டி கோகிலா அம்புட்டு என்ன அவசரம் உனக்கு? அதுவாக்கா, எங்க வீட்டுல குடி இருந்தாங்கல்ல, அவங்க திடுதிடுப்புன்னு காலி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம், அதை கொடுத்தே ஆகணும்க்கா. அதான் வேற ஆளை வச்சுட்டு பணத்தை கொடுத்துடலாம், அது வரைக்கும் வேணுமே வட்டிக்கு. அவங்க வேற அவசரமா ஊருக்கு போறாங்களா, அதனாலதான்க்கா. உனக்கு தெரிஞ்சு யாராவது வட்டி கூட்டா சொல்லுக்கா, மாசம் மாசம் வட்டி கொடுத்துடுறேன் ஒரு 5 மாசத்துல. எனக்கு தெரிஞ்சு யாரடி இருக்கா? எனக்கே வட்டிக்கு யார் கொடுக்க மாட்டாங்க. அது என் புருஷன் பண்ண வேலைக்கு 10 ரூபா கூட தர மாட்டாங்க. அட என்னக்கா இப்படி சொல்ற? 7 ரூபா வட்டியா இருந்தாங்க கூட பரவாயில்லதான். யார் தருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றது? பரவாயில்லையே, மாசம் 7000னா 5 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 7 40, வட்டி 40,000 வரும் போலயே 1 லட்ச ரூபாய்க்கு. ஏதாவது பண்ணி நம்ம விடுவோமா? சரி வந்தக்கா, நான் வாரேன், வெளியே யாட்டாவது கேட்டு பாக்குறேன். அடியே கோகிலா சத்து நில்லடி. சொல்லுக்கா. ஊர்ல எங்க அக்கா கோடீஸ்வரின்னு ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் வசதி தான், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வட்டிக்கெல்லாம் ஓடும். பேசாம அதுகிட்ட கேட்டு பாக்குறேன்டி, நீ நாளைக்கு வந்து வாங்கிக்கிறியா? எக்கா என்னக்கா சொல்ற, நெசந்தானா? ஐயோ ரொம்ப சந்தோஷம்க்கா, கொஞ்சம் வாங்கி கொடுக்கா, உதவியா இருக்கும். 4-5 மாசத்துல கொடுத்துருவேன், சரியா? அது வரைக்கும் மாசம் மாசம் 7 ரூபா வட்டியா கொடுத்துறேன். சரிடி, நான் கேட்டு வாங்கி வைக்கிறேன், நாளைக்கு வா சரியா? சரிக்கா, உன்னை நம்பிதான் போறேன், வேற யார்ட்டையும் கேட்கல. வாங்கி வச்சிரு, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். என்ன பண்ணலாம்? மாசம் 7000 கிடைக்குது உட்கார்ந்த இடத்துல, வேற வழியே இல்ல, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அந்த நெட்ட கொக்குக்கு தாலி செயின் வாங்கணும்ல, அதை அடகு வச்சிருவோம். நம்ம சேட்டு கடையில 1 ரூபா தானே நகைக்கு வட்டி, இங்க ஒரு ரொட்டேஷன் விட்டு நமக்கு 6000 கிட்ட நிக்கும், அதான் வழி. நெட்ட கொக்கி மருமவுல இங்க வாடி சத்த. அத்தை சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? ஆமா, என் பீரோல்ல தாலி கொடி இருக்குல்ல, புதுசு வாங்கினது உனக்காக. இல்ல அது இனிமே என்னோடது, அதை எடுத்துட்டு வா. அப்படியா அத்தை? எதுக்கு அத்தை? அடியே, அது என்னோடது, எதுக்கு எதுன்னு கேள்வி கேட்காம போய் எடுத்துட்டு வா போ. இந்த மொட்டச்சிக்கு வாய் திமிரு, சீ என்னமோ பண்ணி தொலைறா. அத்தை இந்தாங்க அத்தை. குடு சரி, வீட்டு சத்த பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க அத்தை போறீங்க? அடி விளங்காதவளே, போறப்ப எங்க போறேன்னு கேக்குற? போற காரியம் விளங்குமா? உன்கிட்ட சொல்லிட்டு தான் போடுமோ? ஆளை பாரு, போய் சமைச்சு வை, வந்து சாப்பிட வந்துருவேன். மூஞ்ச பாரு, போறப்ப கேள்வி கேக்குறா, போடி. ஆமா நான் மட்டும் கேட்கலன்னா நீ போற காரியம் விளங்கிரும் பாரு. உன் எண்ணத்துக்கு எதுவுமே விளங்காது பாரு. இந்த மொட்டை கிழவி எங்க போவா செயின் எடுத்துக்கிட்டு? அவ கழுத்துலயும் போடல, வேற எங்க போறா? கேட்டா சொல்லாம கொள்ளாம போறா. ஆனா இது பண்றது எதுவுமே உருப்படி இருக்காது, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்ட போகுது, அது மட்டும் உறுதி. இதுக்கு பேராச பெரு நஷ்டத்துலாம் வரப்போகுது. என்ன நடக்க போதோ? நல்ல ஒரு கூத்து இருக்கு. சரி போய் சமைப்போம், வந்தானா அதுக்கு ஒரு கத்து கத்துவா. இது மாதிரி மாமியார நான் உலகத்துல பார்த்ததே இல்லப்பா. அடியே, வாசல் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காத, போய் சமைச்சு வைடி. கிழவிக்கு திமிர பத்தியா? போற வரைக்கும் நம்மளதான் நோட்டோடுது. நான் தான் கடைக்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வேலைக்கெல்லாம். உங்களுக்கு வெத்தலை பாக்கு வேணா ஏன்ட்ட கேட்க வந்தானே, இந்த வேகாத வெயில்ல எதுக்கு போயிட்டு வரீங்க? அடியே, எம்புட்டு நேரடி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி, அதான் செத்த நடந்துட்டு வரலான்னு போனேன். நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க சொல்லாம கொள்ளாம. உங்க மகனுக்கு தெரிஞ்ச என்னதானே வயிறாரு. ரோட்ல ஒழுங்கா பைக்கு ஓட்ட மாட்டாங்க. எவனாவது இடிச்சுட்டா என்ன செய்யறது வயசான காலத்துல? உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரமாட்டேன்னு சொன்னேன். இல்லாட்டி இசை கூட்டிட்டு சொல்லுங்க, போய் வாங்கிட்டு வருவா. நீங்க எங்கேயும் அலையாதீங்க சொல்லிவிட்டேன். சரிடி. லதா வாங்க சிவகாமி அக்கா, என்ன விஷயம்? லதா, எங்க வீட்டுல சடை பிடிச்ச ஒரு ஆடு இருக்குல்ல, அது என்னமோ காலையில இருந்து ஓயாம கத்திக்கிட்டே இருக்கு லதா. ஏண்டி சிவகாமி, சடை பிடிச்சிருக்குல, அதான் குட்டி எதுவும் போட போதா என்னமோ? அதான் தெரியல ஆத்தா, ஒரே கத்திக்கிட்டே இருக்கு காலையில இருந்து. சரி, சடை பிடிச்சி எத்தனை மாசம் ஆகுது? 5 மாசம் ஆகுதா ஆத்தா? 5 மாசம் தான் ஆகுதா? சில ஆட்டுக்குட்டி போட்டுருங்கடி. பாத்தியா எப்படி இருக்கு? தலை எதுவும் தெரியுதா? அதான் ஒன்னும் தெரியல. அதான் லதாக்கு தான் தெரியும்ல, உங்க வீட்டுல அத்தனை குட்டி போட்டிருக்குல்ல, அதான் லதாவை கூட்டிட்டு போய் காட்டலான்னு வந்தேன். என்னடி இப்படி பெரிய ஆளா இருக்கா, நீ இது கூட தெரியாம இருக்க? சரி லதா, அது என்னன்னு போய் பாத்துட்டு வா. ஏன் சிவகாமி அக்கா, குட்டி போடதான் கத்துதா? எப்படி இருக்கு சத்தம்? வழியில கத்துற மாதிரி தாண்டி இருக்கு, எனக்கு ஒண்ணும் விளங்கல. இப்பதானே நாங்க ஆடு வாங்கி விட்டோக்கோம், நான் இதுக்கு முன்னாடி வளர்த்ததெல்லாம் இல்லடி லதா, நீயாவது ஆடு வளர்க்குறீங்க, எனக்கு ஒண்ணும் விளங்கல. சத்த வந்து பாருடி. சுட தண்ணிலாம் வச்சு ஊத்துனீங்களா? அதெல்லாம் ஒன்னும் செய்யலடி. என் மருமகளுக்கா, அவ பயந்துட்டு போயிடுறா, அவளுக்கு புதுசா, அதனால வரவே மாட்டுதுங்க. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. உனக்குன்னா செத்த விவரம் தெரியும், கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். செத்த வாழதா. சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க முன்னாடி போங்க. இந்த அடுப்புல சோறு பொங்கிட்டு இருக்கேன், அதை இறக்கி வச்சுட்டு வாரேன்.
சரி சரி சீக்கிரம் வாழதா, பார்க்கவே பாவமா இருக்கு. என்னால இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சிவகாமி அக்கா வந்துடுறேன், போங்க போங்க. ஏன்டி லதா, சோறு தானே நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாடி. வேணாம் வேணாம் அத்தை, நானே வடிச்சு வச்சுட்டு போயிடுறேன். வெந்துருச்சு, நான் வடிச்சு வச்சுட்டு போயிடுறேன். இவ ஒருத்தி ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டா, என்னைய அவளே இழுத்து போட்டு செய்வா. சிவகாமி அக்கா. வாழதா பாரு, இதுதான். ஓ சரி 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 சரி. ஆமா, குட்டி போடுற மாதிரி தான் இருக்குக்கா. எப்படி இன்னைக்கு ராக்குள்ள குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற லதா? ஆமாக்கா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள குட்டி போட்டுரும். அப்படியாடி, என்னடி செய்யறது? ஒன்றும் இல்லை, வெது வெதுப்பா தண்ணி வச்சு ஊத்துங்க, அதுவா குட்டி போட்டுரும். மனுஷங்களுக்கு தான் இப்பெல்லாம் வயிற்றை கிழிச்சு எடுக்கணும், அதை கிழிச்சு எடுக்கணுங்கிறாங்க. இதுங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே அதுங்களா குட்டி போட்டுருங்க. என்ன குட்டி போட்டோன்னா தாயும் புள்ளையும் பிரிச்சிடாதீங்க, கொஞ்ச நேரம் ஒன்றா இருக்க விடுங்க, சரியா? மத்தபடி எதுவும் இல்லலடி. 2-3 குட்டி கூட போடும். குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, சரியா? போட்ட உடனே அதுங்களுக்கு மூச்சு இருக்கா, இன்னும் கத்துதுங்களா என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடியே லதா, எனக்கு அதை பத்தி விவரம் ஒன்றும் தெரியாதுடி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிவகாமி அக்கா, அதுவே அழகா குட்டியை போட்டு அதுவே சுத்தம் பண்ணிடும், சரிம்மா? நம்ம மனுஷங்க தான் அப்படி இருக்கோம். இந்த மிருகங்கள்லாம் குட்டி போடுறப்ப எம்பிட்டு அழகா அதுங்க வேலையை பார்த்துக்குதுங்க. நீங்கள் அதுக்கு போய் பயந்துட்டு நான் காலையில் வந்து பார்க்குறேன், ஏதாவதுனா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், சரியா? சரி லதா, ஏதாவது நான் சொல்றேன். சரிக்கா, அப்போ நான் வரேன். ஓ ஓ சரி சரி சரி. ஒன்றும் இல்லை. தமிழ்செல்வி, நீ எதுவும் வருத்தப்படாத, சரியா? அவங்க ஏதாவது ஒண்ணு பேசியிருந்தானா நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிரு. ஐயோ, ஏன் இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அவங்க எதுவும் என்ன பேசலங்க, நீங்க தேவையில்லாம போய் கேட்டீங்க. இல்ல தமிழ்செல்வி, நீ சொல்லலனாலும் நீ வருத்தமா இருக்கிறது உன் முகத்திலே தெரிஞ்சிச்சு, தெரியுமா? உனக்கு நீ யார் இருக்கா? உங்க அம்மா அப்பா கிட்ட கூட நீ பேசல, உன் சோகத்தை சொல்லி அழுகிறதுக்கு. உனக்கு சப்போர்ட்டா நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் நான் தானே கேட்க முடியும். நான் ஒன்றும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி எங்க அம்மாக்காக பொறுத்து போகலாம் சொல்ல மாட்டேன். எது நியாயமோ அதை நான் கேட்பேன். நீ தப்பு செஞ்சாலும் நான் கேட்பேன், எங்க அம்மா தப்பு செஞ்சாலும் கேட்பேன். தெரியுங்க, எனக்கு அவங்க மேல வருத்தம் இல்லைங்க. என்ன நினைச்சுதான் நான் ஒண்ணும் இல்லாத வீட்ல இருந்து வரவும் தானே என் மேல சந்தேகப்படுறாங்க. ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்த பொண்ணுங்கன்னா திருடுவாங்களா? உன்னை பத்தி தெரியாதா எங்களுக்கு? தமிழ்செல்வி, நான் உன்னை முன்ன காதலிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்போ உன்னை பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், உன்ன மாதிரி நல்ல பொண்ணு யாருமே நான் பார்த்தது இல்லை, தெரியுமா? உன்னை நான் கொடைக்கானல்லே கவனிச்சேன். நீ எவ்வளவு பொறுப்பான பொண்ணு, நல்ல பொண்ணு. நீ எதுக்குமே ஆசைப்பட்ட மாதிரியே நான் பார்த்தது இல்லை. இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து நான் எதுக்கும் பெருசா ஆசைப்பட்டதில்ல. எங்க ஆத்தா அப்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்போம், எது இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்குவோம். கஷ்டம் நஷ்டம் அப்படிதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் தமிழ்செல்வி உன்னை பத்தி. ஆனா உன்னை இங்க வந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல. ஏங்க விடுங்க, கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கலந்து வர்றதுதானே வாழ்க்கை. அதனால ஒன்றும் இல்லை, எனக்கு சங்கடமா தான் ஆயிடுச்சு. நான் பண்ணாத தப்புக்கு பழி என் மேல வந்துருமோங்கிற பயத்துல தான் நான் அழுதனே தவிர மற்றபடி யார் மேலேயும் எனக்கு கோவம் இல்லை. தமிழ்செல்வி, நீ தப்பு செய்யல, அப்ப தைரியமா இருக்கணும். நீ மனசை தளர விட்டேன்னா அப்போ உன் மேலேயே சந்தேகப்படுவாங்க. தைரியமா நீ பதில் சொல்லு, சரியா? சரிங்க, ஆனா நீங்க இம்பட்டி என் மேல பாசம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன காதலிச்சப்ப கூட நீங்க இவ்வளவு பாசமா இருந்ததில்ல, ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கீங்க. நீங்க மறந்தது கூட சந்தோஷமா தான் இருக்கு. அடிப்பாவி, அதுக்கு நான் மறந்தது கூட உனக்கு சந்தோஷமா? இல்லைங்க, நீங்க பழைய மாதிரி இருந்திருந்தா கூட என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இருந்திருக்காது. நீங்க மறந்ததுனாலதான் இப்ப நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறது கூட எனக்கு புதுசா இருக்கு. இந்த சந்தோஷமே எனக்கு வேற மாதிரி இருக்குங்க. தமிழ்செல்வி, ஆனா நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நடத்துனாங்கன்னா சொல்லு, நம்ம வேணா வேறையா போயிடலாமா? ஏங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? அதெல்லாம் முடியவே முடியாது. என்னைக்குமே அப்பா அம்மா நமக்கு முக்கியம், அவங்க கூட தான் இருக்கணும். எப்பவுமே தனி கொடுத்தனா அந்த பேச்சே வாயில வரக்கூடாது. எங்க ஆத்தா எப்பவுமே சொல்லி வளர்க்கும். ஏன் எங்க அப்பத்தா கூட எங்க ஆத்தாவை முன்னெல்லாம் அவ்வளவு கொடுமை பண்ணாங்களாம். எப்பவுமே எங்க அம்மா தனி கொடுத்தன போகணுங்கிற பத்தியே யோசிக்கல. அந்த காலத்துல இருந்தாங்க தமிழ்செல்வி. இப்ப எல்லா பொண்ணுங்களும் தனி கொடுத்துன போறது தானே விரும்புது. அதான் உனக்கும் ஆசை இருந்தா சொல்லு. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, உங்க வீட்டில் அவ்வளோ கொடுமையெல்லாம் யாரும் பண்ணல. அம்மாவும் ரொம்ப நல்லவங்க தான், அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நம்ம இங்கேயே இருப்போம். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? நீங்க நிறைய சம்பாரிச்சு நம்ம இந்த வீட்டுக்காக நிறைய செய்யணும், அப்படிதான். கண்டிப்பா செய்வேன், சரியா? இந்த விஷயத்துல நான் வாங்கிட்டு வந்த பாதுஷாவை மறந்துட்டியே. சரி கொடுங்க, சாப்பிட்றேன். உனக்காக எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. ஏங்க நிஜமாவே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன தமிழ்செல்வி இப்படி கேக்குற? நீ உங்க மாமா பையன் சுரேஷ கல்யாணம் பண்ண போறப்ப கூட என் மனசுல நீ தான் இருந்த, தெரியுமா? அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இருந்தேன். ஆனா அந்த கடவுளே நம்மளை சேர்த்து வச்சிருக்காரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தமிழ்செல்வி. ஏங்க எனக்காக இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல விட்டு கொடுக்காம பேசினப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு புருஷன் யார் முன்னாடி விட்டு கொடுக்காம பேசுறதா உண்மையிலே ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நிஜமா இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுதான் எனக்கு சந்தோஷமே தமிழ். என்ன சொன்னீங்க?
தமிழ்னு சொன்னேன். நீங்க என்ன காதலிக்கிறப்ப அப்படிதான் சொல்லி கூப்பிடுவீங்க. நீங்க மறந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் செல்வின்னு சொல்றீங்க. தமிழ்னு சொன்னாதான் எனக்கு பிடிக்கும். சரிடி தமிழ். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பொன்வண்டு எத்தனை ரூபாய் வட்டிக்கு பணம் கொடுக்க போகிறார்? மறுபடியும் சொல்றேன், பொன்வண்டு எத்தனை ரூபாய் வட்டிக்கு பணம் கொடுக்க போகிறார்? எபிசோட ஃபுல்லா பாத்தீங்கன்னா சீக்கிரம் பத்திரம் எடுப்புங்க. நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதுக்கு சிறப்பு இருந்தனா வரலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸை. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எபிசோடு பிடிச்சிருந்தா அதை பத்தி கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.